இன்றைக்கி நிறைய சகோதரிகள் நல்லா சமைக்கிறாங்க, நல்ல பேர் வாங்குறாங்க. அவங்களுக்கும் திருப்தி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் திருப்தி. அதே சமயம் சமையல் கட்டில் சில தவறுகள்லாம் நடந்து போயிடும். அதை சமாளிக்க தெரியாமல் சில பெண்கள் முழிப்பாங்க. அவங்களுக்காக இப்போ நான் சில டிப்ஸ் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. இப்போது முட்டை நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்கிறோம், கை தவறி விட்டுடுறோம், உடஞ்சி போயிடும், தரையெல்லாம் முட்டையாயிடும். தொடச்சி எடுக்கும்போது ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், உப்பு அது மேலே தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இடமும் சுத்தமாக போயிடும், ஸ்மெல்லும் இல்லாமல் போயிடும். நம்ம முட்டை வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, வாங்கிட்டு வந்த முட்டை திடீர்னு சில சமயம் ஓவர் கூலிங் ஆகலையோ இல்லை ஏதாவது ஒன்று அழுகி போயிடுங்க. அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த முட்டை வைக்கிற கூடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் லேசாக தடவிட்டு அந்த முட்டையை வச்சோன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு ஜாடியெல்லாம் தண்ணி சேர்ந்து போய் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடுங்க. அந்த மாதிரி உப்பு தண்ணி விடாமல் இருக்கணும்னா ஒரு 2-3 அரிசியை அந்த உப்பில் போட்டு வச்சு பாருங்கள், நிச்சயமாக தண்ணி சேரவே சேராது. பொதுவாக குழந்தைங்க பெரியவங்களாம் எனக்கு அடிக்கடி பசியில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக வேறு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு நல்ல மருந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த முளைக்கீரை இருக்குது பாருங்கள், அதை எடுத்து தினமும் சமையலும் சேர்த்து கொடுங்களேன். அது சாப்பிட்டோன்னே எனக்கு நல்லா பசிக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நல்ல சத்துங்க. என்ன சமையலோ என்ன சமையலோ